கடவுளோட வார்த்தை அது வீண் போனதில்லை. ஐயாவோட தீர்க்கதரிசனம் அது ஒரு நாள் பொய்த்ததில்லை. போன நிகழ்ச்சியில ஜே அண்ணாவை பத்தி சில விஷயங்களை ஐயா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா என்ன சொன்னாரு, அவரு சில விஷயங்களை சொன்னாரு. ஜே அண்ணா கூட ஜெயில போனது ஒருத்தர் கூட போனாரு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாரு. இது போல நிறைய விஷயங்களை பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்களை ஜே அண்ணா பத்தி தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால ஐயாவை திரும்ப தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு தான் ஐயாவை திரும்பவும் நேர்காணல் பண்ண போறோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது ஸ்வீட்டி மீடியாவின் சிறப்பு நேர்காணல். நான் உங்கள் விஜய் சத்யம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, ஜே அண்ணாவை பத்தி நிறைய விஷயங்கள், அதாவது நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் என்ன, இன்னும் ஜே அண்ணாவை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னால ஐயாவை வெல்கம் பண்ணிடலாம். ஜேசிபி சபையின் தலைமை போதகர் தீர்க்கதரிசி பிஷப் ஐயா ஆசித்தம்பி ஆபேல் அவர்களை வெல்கம் பண்றேன். அடுத்தபடியாக இன்னொருத்தரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். அவர் பேர் ரெவரண்ட் ஏ அகஸ்டின் ஜெயராஜ் அவர்களை வெல்கம் பண்றேன். பிரைஸ் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, திரும்பவும் உங்களை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி எதுக்காகனா, போன நிகழ்ச்சியில நம்ம ஜே அண்ணாவை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஆமா, ஜெயில ஏசாமி தான் அவர் கூட போயிருக்காருன்ட்டு சொன்னீங்க. உங்களுடைய தீர்க்கதரிசனம் போய்த்ததில்லை, கண்டிப்பா அது உண்மையா. இன்னும் நிறைய விஷயங்களை ஜே அண்ணா பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு நினைச்சேன். அதனாலதான் இந்த இன்டர்வியூ. சரி, அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு முதல் கொஸ்டின் ஒண்ணு கேக்குறேன். சரி, நம்ம ஜே அண்ணா மனைவி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரிப்பா, சொல்லலாம். நீங்க போன எபிசோட்ல கூட நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. இது நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம அது சீக்கிரமா முடிச்சிட்டோம். இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா அந்த காரியங்களை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அருமையான சகோதரி அவர்கள் பெயர்ல தான் இப்போ போக்சோ வழக்குல பெரும்பாலும் எல்லாம் சொல்ற விஷயம். அவர் நான் குறை சொல்ல, ஆனாலும் மக்கள் தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த சகோதரி மூலமா தான் அவர் இந்த காவல் சிறைக்கு போயிருக்காரு. அதாவது சகோதரிகளுக்கு நான் சொல்ற விஷயம், பொதுவா குடும்ப விஷயங்களை கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடாது. அதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதா நாங்க பார்த்துக்கணும். இந்த ரீமா சகோதரிக்கு நான் சொல்ற இந்த விஷயம், அவர்களை போன்ற அநேக சகோதரிகள், அதாவது கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு நான் சொல்ல வேண்டியது, குடும்ப காரியங்களை, குடும்ப சண்டைகளை, பிரச்சனைகளை கோர்ட்டு வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னுடைய சிறு வயதுல நிறைய நான் குடும்ப சண்டைகளை நான் பார்த்துருக்கேன். பக்கத்து வீட்டுல, இன்னும் அடுத்த தெருவில் கணவன் மனைக்குள்ள ரொம்ப அடிச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அடிச்சு ஒரு முடிய பிடிச்சி ரோட்டு வரைக்கும், ஸ்ட்ரீட் வரைக்கும் அந்த அம்மாவை கூப்பிட்டு வராது, இழுத்துட்டு வராது. அந்த அம்மா அடிப்பட்ட வேதனையோடு அப்படியே இருக்கிற போது நாங்கெல்லாம் அதை பார்த்து மனவேதனைப்பட்டிருக்கோம். அப்ப சிறு வயதா இருக்கிறதுனால எங்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியல. இன்னும் வளர்ந்த பிறகு அதே போல பக்கத்து தெருவில் ஒரு சகோதரன் அதே மாதிரி தன்னுடைய மனைவி அடிச்சு ரொம்ப சித்திரவதை செய்கிறத நம்ம அதை பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. இது எதுக்காக மக்கள் ஓடுறாங்க, நானும் கூடவே ஓடி அது என்ன விஷயமா இருக்கும்னு பார்க்கும்போது, அப்ப அங்க ஒரு பிரச்சனை. உடனே எனக்கு அவரை இறங்கி ஒரு 4 அடி போட்டு அவரை அடிச்சு தனியா அவரை பிரிச்சு விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் அவர் அந்த குடி போதையில ஒரு அடிச்ச ஆள் கூட தெரியாம என்னை அடிச்சது யாரு, உடனே வாங்க, ஒத்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரோட்ல அப்படி ஒரு பிரச்சனை பண்றாரு. நான் பக்கத்துல தான் நின்று இருக்கு, மக்களா சேர்ந்து. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அடிச்ச ஆள் கூட தெரியாத அளவுக்கு குடிபோதையில் இருந்தவர்கள் இன்றைக்கு அவங்க குடும்பத்தை நான் பார்க்கும்போது, அவர் பிள்ளைகள் நல்ல நிலையில திருமணமாகி பிள்ளைகளை பெற்று ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பம், நான் இன்னைக்கு போனா கூட அந்த குடும்பத்தை நான் பார்த்து அந்த எண்ணம் எனக்கு வரும். அப்படிலாம் குடும்பங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறது. அதனால தயவு செய்து சகோதரிமார்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், நாங்க பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை கூப்பிட்டு சபையில வச்சு பயபக்தியோடு அவளுக்கு திருமணம் செய்யும் போது அவங்ககிட்ட ஒரு வாக்குமூலம் ஒண்ணு கேட்போம். அதாவது மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நம்ம பிரியக்கூடாது.
அப்படின்னு சொல்லி நாங்க அதை வந்து ரொம்ப தெளிவா கேட்போம். பயபக்தியோடு அந்த திருமணம் செய்யும் போது பாத்தீங்கன்னா என் பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு பயபக்தியா அந்த வாக்குமூலங்களை கேட்போம். அவங்களும் அது சொல்லுவாங்க. ஆனா அது எப்படி அவங்க கை கொள்ளாம போறாங்களன்னு தெரியாது. அது இப்போ ரீமா சகோதரிக்கும் அந்த வாக்குமூலம் சொல்லாம மேரேஜ் நடந்திருக்காது. அதனால தயவு செய்து நீங்க இன்றைக்கும் நான் சகோதரிமார்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பிரிவினை, கணவன் மனைவி டைவர்ஸ், அது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கவே கூடாது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ வந்து டைவர்ஸ், ஆயிரக்கணக்கான டைவர்ஸ் ஒரு நாளைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு தனி பிரமாணம் இருக்கு. அதை நம்ம கை கொண்டு கணவன் மனைவி இருவருமே, நீங்கள் இருவருமே ஒரே மாமிசமா இருக்கிறீர்கள், அப்போ உங்களுக்கு தண்டனை அவருக்கு தண்டனை கொடுத்தா அந்த தண்டனை உங்களுக்கு தான் சொல்லி வேதம் சொல்லுது. சகோதரிமார்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம்னா, உங்களுக்கு அந்த டைவர்ஸ் என்ற ஒரு எண்ணமே இன்னைக்கு எத்தனையோ மக்கள், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல எத்தனையோ இந்த மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போற பிரச்சனை இருந்தா நீங்க அதுக்கு வந்து ஒத்துழைக்காம தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணணும். என்னோட வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு நான் வந்து திருமணம் செய்யும் போது அவளுக்கு இந்த வாக்கு மூலங்களை சொல்லி ஜெபத்தோடு செய்திருக்கிறேன். அத்தனை குடும்பங்களும் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அதனால நீங்க முடிஞ்சா என்னோட தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பிரிவினை என்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இல்லாமல் ரொம்ப பொறுமையோடு ஜெபத்துல நீங்க காத்திருக்கணும். எதிர்காலத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். அதனால சகோதரியை பத்தி கேட்கும் போது அவர்கள் வந்து நாங்க தெரியாம இந்த கேஸ் கொடுத்தோமோ அப்படின்னு சொல்லி பல யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சிறுபிள்ளைத்தனமா வந்து நம்ம அப்படி யோசிக்கிறது சரியில்லை. அதனால இவர்களை பார்க்கிற சகோதரிமார்கள் தயவு செய்து நீங்கெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்காம ரொம்ப ஜாக்கிரதையோடு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், அதனால உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய பொறுப்பு சகோதரிமார்களுக்கு உண்டு. அதனால மிகவும் ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப தயவா உங்களை கேட்டுக்கொள்றேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. சரி, ஒரு அடுத்த கொஸ்டின் பார்த்து முன்னால உங்களை பத்தி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது நீங்க திருமணம் நடத்தி வச்சா அந்த குடும்பத்துல பிரிவினவே வராதுன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா எப்படி கேள்விப்படுறீங்க தெரியல. அப்புறம் வந்து மெயினா டிவோர்ஸ் ஆகாதாமே? கண்டிப்பா. இத பத்தி நான் இன்னொரு நாள் விரிவா உங்ககிட்ட நான் கேட்கறேன். அதுக்காகவே ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணலாம் ஐயா, அதுக்கும் நீங்க வரணும். அதுக்கு முன்னால நம்ம பேச வந்த டாபிக் வேற இல்ல, அதனால இப்போ நான் வேற டாபிக் பத்தி இப்போ அந்த ஜேஜான விஷயத்துக்கு போலாம். சரிப்பா, சொல்லுப்பா. இப்போ நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நம்ம ஜேஜா அண்ணன் எப்ப விடுதலை ஆவாரு? சரி, ரொம்ப மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு கேள்வி. உங்களை ஆறுதல் படுத்தும்படி உங்களுக்கு அருமையா சொல்றேன். விரைவில் விடுதலை ஆவார். ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுப்பார். நியாயம் அவர் பக்கம், அவருக்காக ஜெபிக்கிறவர்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. நீதி என்றைக்கும் கெட்டு போகாது. அதனால இந்த போக்சோ வழக்கு அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நான் சொல்றேன், இத வந்து யார் ஒன்னாலும் இந்த வழக்கு கொடுத்தா காவல்துறை கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பேச்சே கிறிஸ்துவ வாயில வரக்கூடாது. போக்சோ அப்படின்னு தயவு செய்து நீங்க இதோட மறந்துடணும். ஏன்னா நம்ம அண்ணன் வந்து அங்க வந்து ரொம்ப அருமையான சகோதரர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரை எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நீதிமன்ற காவல் சிறை. இது வந்து பெருசா போலீஸ் அடிக்கிறதோ சித்திரவதை பண்றதோ அவரை தனியா அடிமை வேலை வாங்குறதோ அப்படிலாம் இல்லை. தனிமையா ஒரு அறையில உட்காரிச்சு, தனிமைன்றது ரொம்ப கஷ்டம் தானே. அதனால வந்து அப்படி தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவரை கண்டிப்பா நம்ம ஜபத்துல அவர் சீக்கிரம் வந்துருவார். அந்த போக்சோ சட்டம் அந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. 13 நாள்ல வெளியே வர முடியாது. அத பல கோணங்களில் அவரை விசாரித்து ஒரு நீதிபரர் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதை விசாரணை தெளிவாக செய்து இன்னும் ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல சிறையில வைத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன்.
நீங்க யாரும் சோர்ந்து போகாதீங்க. வெற்றி நம் பக்கம். தேவன் அவரோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் தனியா இருக்க விடுவதில்லை. ஆகினால் தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் இருப்போம். சீக்கிரமா என் அன்பு சகோதரர் வீடு திரும்புவார். கண்டிப்பா அது நடக்கும். நன்றி ஐயா. அதாவது இந்த கொஸ்டின் எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நம்ம கவர்மெண்ட் கோர்ட்டு இவங்கெல்லாம் சொல்றதை விட நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது பலிக்கும், 100% பலிக்கும்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன். கண்டிப்பா. மற்றபடி ஒண்ணும் இல்லை. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சொல்லுப்பா. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம ஜேஜே அண்ணா இருக்கார்ல, சரிங்க, அவரோட மனைவி பணம் கேட்டதா சொல்றாங்களே, அதை பத்தி எனக்கு தெளிவான விளக்கம். இது பல நண்பர்கள் அவரை பற்றி பல கோடி ஆடி இதெல்லாம் கேட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆடி கார் கேட்டாங்க, கோடி. அதை நம்ம பெருசா பேச வேணாம். சகோதரி குறித்து கொஞ்சம் பெருசா பேசுறது அவ்வளவு எனக்கு பிடிக்காது, பாவம். ஆனா பாத்தீங்கன்னா பணம் கேட்டது உண்மைதான். ஏன்னா பல மீடியாக்கள் பேசியிருக்கிறாங்க, தெரிஞ்ச போதகர்கள் பேசியிருக்கிறாங்க. இதை நம்ம மறுக்க முடியாத ஒன்று. பணம் கேட்டிருக்காங்க, கேட்டது உண்மைதான். அதாவது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. வேதத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், தீர்க்கதரிசி செத்துட்டாரு, அவர்கள் பட்ட கடன் அப்படி இருக்கு. 2 பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்றாங்க அந்த கடனுக்காக. அப்படியும் ஒரு அம்மா வாழ்ந்திருக்கு, பணமே இல்லாம. ஏன்னா பணம் இருந்தா அந்த கடனை அடிச்சிருப்பாங்க. அப்ப பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ண வராங்க. 2வது இன்னொரு சாரிபாத் விதவை, அடுத்து சாப்பாடுக்கு வழி இல்லை. சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி இன்னைக்கு கொடுக்குற பையனுக்கு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா மறுநாளுக்கு சாப்பாடு இல்லாதனால பையன் செத்து போயிடுவான். அவன் கண்ணு எதிர செத்து போயிடுவான். தாய் எதிரவே பிள்ளை செத்து போகுது. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நடத்தியிருக்காங்க. இப்ப சகோதரிகள் அவ்வளோ கஷ்டத்திலும் குடும்பம் நடத்துகிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அன்பான ரீமா சகோதரி இந்த வேத வசனங்களை எவ்வளவு பார்த்திருப்பாங்க. அவங்க விசுவாச பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு பரிதபிக்கிற நிலைமையில தவித்து கொண்டிருக்கிறதன் காரணம் என்ன? அதனால என் அன்பு சகோதரி பாத்தீங்கன்னா, தயவு செய்து நீங்க மனம் மாறணும். உங்க குடும்பத்தினர் மனம் மாறி இந்த பணம் ஆசை இல்லாமல் அவருக்காக நீங்க ஜெபிக்கணும். அவரு சட்ட திட்டங்களிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஆமா, நேர்களே, ஐயா சொல்றத நல்லா கேட்டுங்க. ஜேஜே அண்ணா வெளியே வரது நம்ம பண்ற ஜபத்தாலையும் இருக்கு. சோ ஜேஜே அண்ணனுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் இன்டர்வியூ பண்ணல. அப்போ நீங்க சில விஷயங்கள், சில பதிலாம் சொன்னீங்க. அது வேதத்தின் ரீதியா சொன்னீங்க. அதை நான் பார்க்கும்போது நம்ம சென்னை ஸ்லாங்ல சொன்னா நர்சல் ஆயிட்டேன் நானு. அதனாலதான் திரும்பவும் உங்களை நான் நேர்காணல் எடுக்கணும்னு வந்ததுங்க. சரி, என்னுடைய அடுத்த கொஸ்டின் இதெல்லாம் பேசினா ரொம்ப அதிகமா போகும். நம்ம பேச ஜேஜே அண்ணனை பத்தி தான். அதனால அந்த விஷயத்த மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு லாஸ்ட் கொஸ்டின்யா, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி. அதாவது சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேஜே அண்ணனை பத்தி நிறைய பேர் குறை சொல்றாங்க. அநேக பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது சரியா தப்பா? ஒரு ஊழியக்காரரை குறை சொல்லலாமா? கண்டிப்பா ஒரு நல்ல தேவ மனிதர், அதாவது அவரை குறை சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லாமல், இது ஒரு பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அவரை எப்படி குறை சொல்றதுக்கு மனசு இருக்கு? நல்ல ஞானவான்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரை குறை சொல்லவே மாட்டாங்க. இந்த வழக்கு எப்படி இன்னைக்கு அருமையான அந்த ஒரு சிறு பிள்ளை 17 வயசு ஒரு பெண் பிள்ளையை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அது நீதிமன்ற காவல். அப்ப அந்த பிள்ளை சொல்லியிருக்கு வாக்குமூலம், அங்கிளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பேரோட வேறோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்ப தெளிவா தெரியுது அவர் குற்றவாளி இல்ல. ஆனாலும் அவரை மக்கள் குறைப்படுத்தி பேசுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது இந்த போக்சோ சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா
அந்த சிறு பிள்ளைகள் அவங்கள வெளியில காட்டக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வருதுன்னா சட்டப்படி அவங்கள நேர்காணல் பண்ணவே கூடாது, அவங்கள வீடியோவில் கொண்டு வரக்கூடாது. அதனால அந்த நிறைய விஷயங்கள் வரல. ஆனா மறைமுகமா சட்டம் பாதிக்கப்பட்டவர் என்று கேஸ் கொடுத்து அவங்கள விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வேதம் சொல்கிறது வசனம் மத்திய 7:1-2-3 வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்க மற்றவர்களை குற்றவாளி சொல்லிட்டீங்கன்னா நீங்க குற்றவாளி தீர்க்கப்படுவீங்களா? எல்லா போதகர்களுக்கும் நல்ல விசுவாச பிள்ளைகளுக்கெல்லாம் வசனம் கண்டிப்பா வேலை செய்யும். வசனத்தை தெரிந்தவர்கள் அவரை குறை சொல்றது தப்பு. ஆமா, நீங்க குற்றவாளின்னு தீர்க்கப்படுவீங்க அவரை குற்றவாளின்னு சொல்லிட்டா. இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாம இதை குறிச்ச ஏராளமான வசனம் வேதத்துல இருக்கு. யாரையும் குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதுவும் தெளிவா இருக்கு. அதனால தயவு செய்து குறை சொல்றது தப்பு. குறை சொன்னா நீங்க குற்றவாளி தீர்க்கப்படுவீங்க. அடுத்து மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறீங்களோ அப்ப பரலோகத்தின் தேவன் அந்த தீர்ப்பை உங்களுக்கு வழங்கிடுவாரு. அதனால நீங்க ரொம்ப ஜாலியா போலாமே, எதுக்கு இதுல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க? வேதம் உங்களுக்கு நியாயம் தீர்த்துறோமே. அதனால நீங்க எந்த அளவுல நீங்க அதை செய்வீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு அது அழகப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தேவ பிள்ளைகளே. அடுத்த படியப்பா. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் இருக்கிற நீங்க முதல்ல பாரு. உன் சகோதரோட கண்ணில் இருக்கிற அந்த துரும்ப போயிட்டு அப்படி இப்படி இப்படி பாக்குறது என்ன? ரொம்ப தெளிவான வசனம் சொல்லுது. இல்ல புரியுதாப்பா? புரியுது. நமக்கு பிரச்சனை இருக்கு, நமக்கு இப்ப நம்ம கண்ணமா எதிர்த்த விஷயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த சகோதரோட கண்ணில் போயிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. அதனால தயவுசெய்து குறை சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். என் அன்பு அருமையான ஜேஜே அவர்கள் பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப சின்ன தம்பி தான். ஆனா அவருடைய ஊழியத்தை தான் வச்சுதான் ஐயான்னு அவர் நான் சொல்றேன். ஊழியத்தின் மகத்துவம் இன்னைக்கு நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அவங்களுக்கு உதவிகளை செய்து அவங்களை சந்தித்து அவளுக்கு ஜெபித்து அவர்களுக்கு குறைகளை தீர்த்து. இப்ப நான் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அவங்கள பத்தி தெளிவா சொல்லணும். வீடியோவில் ஒருத்தர் போன் பண்ணாங்க. போன எபிசோட்ல பார்த்தவங்க 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க தம்பி தொலைஞ்சு போயிட்டாராம். ஐயா நீங்க அருமையான தீர்க்கதரிசி, எங்க தம்பிய கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. 20 வருஷம் முன்னால காணாம அவங்க எங்க இருக்காங்க எந்த ஊர்லாம் தெரியாது, கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இன்னொன்னு சொன்னாங்க, நாங்க எந்த பாஸ்டர் நம்புறது இல்ல. அப்படி சொல்லிட்டு இவங்க 20 வருஷமா தொலைஞ்சு போன தம்பியை கண்டுபிடிச்சு தரீங்களா அப்படி கேக்குறாங்க. அப்படி கேட்டாங்க. அதனால ஒரு ஆத்மாவை நான் சம்பாதிக்க என் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன். அவர் பாத்தீங்கன்னா ஒரே மீட்டிங்ல 1000 ஆத்மாவை வாலிபர்களை அவரு ஸ்டடி பண்ணிடுறாரு. இன்னைக்கு இந்து சகோதரன் சொல்றான், நைட்ல ஜேஜே அண்ணாவுடைய பாட்டை கேட்காம நான் தூங்குறது இல்ல. ஒரு இந்த ஆளு இந்து சகோதரன் இன்னும் ரட்சிக்கப்படல, இயேசு பத்தி தெரியாதவன். இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் நிறைய ப்ரோக்ராம் வருது, அதை பார்த்து பார்த்து பழகிடுறாங்க. டச் பண்ண உடனே அவருடைய பாடல் வருது, அதெல்லாம் பழகிட்டோம் அவரு. அப்போ ஒரு இந்து சகோதரன் அவர் பாட்டை கேட்டுதான் தூங்குவாராங்க டெய்லி. அப்படி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற அருமையான சகோதரர். அதனால அவர் குற்றம் சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். அவர் விரைவில் சீக்கிரம் வரப்போறாரு, ஊழியத்தை செய்ய போறாரு. அதனால தயவு செய்து தேவ பிள்ளைகள் நீங்க அவரை குறை பேசி நீங்க குற்றவாளியா தீர்க்கப்படாதபடி நீங்க உங்களை காத்துக்கணும்னு ரொம்ப அன்பா கேட்டுக்கொள்றப்பா. ஓகே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து என்னன்னா ஒரு விஷயம் லாஸ்ட். இப்போ விசுவாச பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன், பிலீவர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சில பேர் வெளியாட்களை எடுத்துக்கோங்க, ஊழியக்காரர்களை குறை சொல்றாங்க, திட்டுறாங்க. இதை குறிச்சு அவங்களுக்கு ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். முழு உலக கிறிஸ்தவர்களுக்கும் இந்த காணலை காண்கிற அனைவருக்கும் ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறார்கள்.
அதனால அவங்களை வந்து நீங்க டச் பண்ணவே கூடாது. இப்ப சாதாரணமா ஒரு நெருப்பு இருக்கு, அதை தொடவே முடியாது, தொட முடியாது, ஒரு ஆபத்து அதுல வந்துடும் உங்களுக்கு. அது போல தயவு செய்து நீங்க வந்து ஊழியக்காரர்களை குறை சொல்றதோ குற்றப்படுத்துறதோ அவங்க வார்த்தையை கீழ்ப்படியாம போறதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்கும். அதனால ஊழியக்காரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து சபையில கொடுக்கிற அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்க விசுவாசத்தை பயணத்தை நீங்க ஓட்டணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஓகே. விசுவாச பிள்ளைகளே நல்லா கேட்டுக்கங்க. போதகர்கள் வாயில் வருகின்ற வார்த்தை எல்லாம் கடவுள் பேசுற வார்த்தை தான். சோ அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அடிப்படிந்து நடக்கணும். சோ ரொம்ப தேங்க்யூ ஐயா. God bless you. நேயர்களே, ஜேஜே அண்ணனை பத்தி ஒரு தெளிவான விளக்கங்கள், அது அவங்க ஃபேமிலியை பத்தியும் அவர் எப்ப விடுதலை ஆவார் பற்றியும் ஒரு தெளிவான விளக்கங்கள் வேதத்தின் ரீதியாக ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. சோ தொடர்ந்து இது போல விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து காத்திருங்கள். மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் விஜய் சத்யா.